மாடு வளர்த்தி கஞ்சி குடிக்கலாம், அரை கஞ்சி நம்மளும் திங்கலாம், நம்ம கூட இருந்து அந்த மக்களுக்கு திங்கி காப்பாற்றலாம். 10 வருஷமாக வச்சுருக்குறோம். குட்டி பெருசாகுது, தாய் பெருசாகுது, ஏதோ பாலை கறந்து ஊற்றலாம். 100 ரூபா அதுக்கும் சாப்பிடலாம், நம்மளும் 100 ரூபா சாப்பிடலாம். யாரையும் கையேந்த வேண்டாம்ல. டாக்டர் தாங்க கூப்பிட்டா வர்றதே இல்லைங்க. சென்னையே நிற்க மாட்டேங்குது மாடு. காளை வாங்கிட்டு வந்தீங்க 20,000க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை நாங்கள் எங்கள் மாட்டுக்கு வச்சுருக்கோம். மாடவுக்கு போனால் நம்ம மேலே வரும், இல்லை மாட்டு மேலே வரும். திடீர்னு மேய பிடிக்க போனால் மேலே ஏற வரும். மேவு இல்லாமல் தாங்க கஷ்டம். தினம் வாங்கி தாங்க போடணும். வருமானம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேவு போடாமல் இருக்க முடியுங்களா? அம்மா அம்மாங்குது. வயிற்றுக்கு திங்க முடியுமா? அதை விட்டுட்டு அதோட வயிறு நம்பினா தான் நம்ம மனசு நிம்மதி. ஆனால் விடிய நாங்கள் எப்பம் ரேடியோ போட்டு விட்டுட்டு அதுக்கு எந்திரிச்சு பார்த்தேன். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த மாடு இப்போ என்னன்னே தெரியல. ஒன்று இங்கே படுத்துருச்சு, ஒன்று அங்கே படுத்துருச்சு. நிம்மதியே இல்லை. நான் 1,80,000 ரூபா பேங்கில், அந்த கோஆபரேட்டிவ் பேங்கில் கடன் ஆயிடுச்சு. எப்படி நான் கட்டி எடுப்பேன்? கண்டிப்பாக வேதனை. எவ்வளோ வேதனைங்க. நான் கொஞ்சம் வாங்க ஐயா, கொஞ்சம் வாங்க சாமி, கொஞ்சம் வாங்க. எங்கே வராங்க? நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாடு எப்படி வந்துருச்சு மாடை கட்டிடு உள்ள போற அந்த நாங்கள் போட்ட இதுங்க மாட்டுகளோட சாணம் இது லோடு வாங்கிடுவாங்க. லோடு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். மேட்டுப்பாளையம் அருகினில் இருக்கக்கூடிய நடூர் பகுதியை சார்ந்த டேங்குமேடு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஐயாவும் அம்மாவும் 15 ஆண்டுகளாக மாடு வளர்க்கும் தொழிலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே காளை மாட்டிலிருந்து ஊசிக்கு மாறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஐயாவும் அம்மாவும் காளை மாடை வந்து பிரத்யேகமாக எங்களுடைய பசு மாடுகளுக்காக வளர்த்துட்டு இருக்கோம், இனப்பெருக்கத்துக்கு காளை மாடு தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து எப்படி காளை மாடு வளர்த்து அதை வந்து இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாமா? வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்க. மாடு வளர்த்தி கஞ்சி குடிக்கலாம், அரை கஞ்சி நம்மளும் திங்கலாம், நம்ம கூட இருந்து அந்த மக்களுக்கு திங்கி காப்பாற்றலாம், அதுகளையும் படிக்க வைக்கலான்னு நினச்சி வளர்த்தினோம். மாடு வளர்க்குறோம். நாங்களும் 10 வருஷமாக வச்சுருக்குறோம். குட்டி பெருசாகுது, தாய் பெருசாகுது, ஏதோ பாலை கறந்து ஊற்றலாம், ஏதோ மக்களை காப்பாற்றலாம். 100 ரூபா அதுக்கும் சாப்பிடலாம், நம்மளும் 100 ரூபா சாப்பிடலாம். யாரையும் கையேந்த வேண்டாம்ல. ஆமாம் ஆமாம். ஏதோ கை கால் நல்லா இருக்கிற வரை உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்படலாம். யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு கஞ்சி கொடுத்து உதவணும். அதுதான் நம்மளோட இது. என்ன பண்ணுறதுங்க? அது மாடு வச்சுருக்காருங்க. எங்கே விட்டுருக்காரு? இந்த இங்கே நிற்கிதுங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? மாடு 7-8 மாடு இருக்குதுங்க. 7-8 வச்சுருக்கீங்க? ஆமாங்க, இருந்துச்சு. அப்புறம் இப்போ இடையில 2 மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இந்த அங்கே வந்தது, மேய்ஞ்சி வந்தது. நாங்கள் கூட ஏதோ போகிறோம், கூட ஏதோ வர்றோம். அப்புறம் படுத்த மாடு எந்திரிக்கலைங்க. இங்கேயே படுத்த மாடு எந்திரிக்கல. சிறும டாக்டர் வந்தாங்க, கால்சியம் போட்டாங்க, ஊசி போட்டாங்க, பார்த்தோம், எந்திரிக்கல. அப்படி 4-5 மாடு போயிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. பேங்கில் கடன் வாங்கிட்டு வந்து கட்ட முடியல. நீ எப்படியே இருக்கிறத வச்சு காப்பாற்றி கட்டலாம். நகை ரத்தாகும்னு ஆசைப்பட்டுருந்தோங்க. 4.5 பவுன் நகை அந்த பிள்ளைகள்கிட்ட வாங்கி வச்சோம். ஆனால் ரத்து கிடைக்கல. இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கெட்டணும். என்ன பண்ணுறது? முந்தா நேரத்து பாருங்கள், அங்கே 2-3 மாடு இருக்குது அவங்களுக்கு. அதில் ஒரு மாடு ரொம்ப சத்து இல்லாமல் படுத்து இறந்து ஒரு மாதிரி ஆனதுன்னு சும்மா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 பைசா தர்றது இல்லைங்க. கறிக்கடைக்கார் வந்து அவங்க எடுத்து விற்றுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு பணம் போச்சுங்க. நல்லா இருந்து மடி இறங்கி கொடுத்தா தான் 30,000 தருவாங்க. நம்ம வாங்க போனால் 40,000 50,000 சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கி மேய்ச்சி 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். நேரம் நல்லா இருக்கணும் எல்லாம் வந்து இல்லைங்களா? யாரும் சொல்லி காரியம் இல்லை. இது அவருக்கு போகணும், அதான் அங்கே இருக்குது. இப்போ இந்நேரம் ஓட்டிகிட்டு போயிடாங்களா, அதனால தான் பசியானால் அது வராது இல்லைங்க. எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறீங்க? எங்கள் அம்மா உயிரோடு இருந்த வரை வச்சுருந்தாங்க. ரயில்வே வேலையிலேருந்து பென்ஷன் வாங்கி கொடுத்து மக்களெல்லாம் காப்பாற்றினோம். அப்பா செட்டு, அம்மா இருந்தது ரயில்வே வேலையில், ரயில்வே கேட்டில் வேலையில், பவானி கேட்டு, காட்டூர் கேட்டு வேலையில் இருந்தாங்க.
அப்புறம் அப்பா செத்து 10 வருஷம் தான் அம்மா இருந்தது எங்கள் கூட. அது பென்ஷன் வாங்கி 5000 கொடுத்தது இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றணும். அம்மாவும் போச்சு அப்பாவும் போச்சு. நீ ஒன்றும் செய்ய முடியாது. மாடு நாங்கள் வாங்கி எத்தனை மாட்டில் ஆரம்பிச்சிங்க? 7 மாதம் ஆச்சு. எத்தனை மாட்டில் ஆரம்பிச்சிங்கம்மா? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 தான் வாங்கினோம். அதை வச்சு தான் இது பண்ணோம். அது 30,000 60,000க்கு 2 வாங்கினோம். அதை வச்சு அப்புறம் அது கண்ணுக்குட்டி போட்டு நல்லா காப்பாற்றி வந்ததுங்க. ஆனால் டாக்டர் தாங்க கூப்பிட்டா வர்றதே இல்லைங்க. டாக்டர் கூப்பிட்டா வர்றதே இல்லைங்க. ஃபோன் நம்பரெல்லாம் தராங்கங்க, ஆனால் கூப்பிட்டா வர்றது இல்லைங்க. அப்புறம் சிறுமுக டாக்டர் வருவார். இதை பார்த்து சென்னையே நிற்க மாட்டேங்குது மாடு. லாஸ்ட்டு ஒரு காளை வாங்கிட்டு வந்தீங்க 20,000க்கு வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து பெருசு பண்ணி கூடையே வச்சு இப்போ அதை நாங்கள் எங்கள் மாட்டுக்கு வச்சுருக்கிறோம். இதாவது எல்லாருமே ஊசி மூலமாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் காளைக்கு வந்திருக்கிறீங்க. அப்புறம் டாக்டர் வர்றது இல்லைங்களே, அதுக்காக காலையில் நம்ம போகிறோம். மாடவுக்கு போனால் நம்ம மேலே வரும், இல்லை மாட்டு மேலே வரும். திடீர்னு மேய பிடிக்க போனால் மேலே ஏற வரும். அப்போ அந்த பயமெல்லாம் தெரியணும்னா நம்ம காலை வச்சாட்டா அது தைரியம் வரும். காலை இருக்கிறதுனால பரவாயில்ல, அவங்க மாடெல்லாம் எனக்கு சேர்த்து விட்டுங்க. 300 ரூபா தருவாங்க. அதே தான் அதுக்கு தீனி வாங்கி போடுவோம். போட்டால் அப்படி நம்ம சொந்தத்துக்கு. காலைக்கு பராமரிப்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது? 300 ரூபாங்களா? இல்லை காலையில் கோஸ்தாலைக்கு போனார். 3 மூட்டை கோஸ்தாலை எடுத்து வந்தார். இங்கே கொடுத்தோம். வாக்கிப்புல் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் அங்கங்கே வந்திருக்குதுங்களாம்மா வாக்கிப்புல். அந்த அண்ணன் வந்தால் வாங்கி தரேன், தோட்டத்துக்காரு வைக்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. இங்கே மழை நனையாமல் வைக்கிறதுக்கெல்லாம் பராமரிக்கிறது இல்லையா? நல்லா மழை நனையாமல் வைக்கணும். இப்போ எத்தனை பசுமாடு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க? பசுமாடு கறவை இல்லைங்க. எதுவும் கறவையில் ஒன்று தான். அது குட்டி சத்துது. அது 1-2 லிட்டர் பால் தரும். மொத்தம் எத்தனை மாடு இருக்குது? சினேகா 1, பீட்டா 1, பஞ்சி 1. இதெல்லாம் பேருங்க மாடுகளுக்கு. நான் சொன்னது நான் அது பாரு. அப்புறம் தனுஷ் 1, அவன் பேர் தனுஷ். அப்புறம் 1 ரஜினி. ரஜினிதே வச்சுருக்கீங்க. எல்லாம் இருக்குது. பா வணக்கங்க. மாடுங்க மேவு இல்லாமல் தாங்க கஷ்டம். சிரமமாக இருக்கு. தினம் வாங்கி தாங்க போடணும். வருமானம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேவு போடாமல் இருக்க முடியுங்களா? 1 லிட்டர் பால் தந்துச்சு, 2 லிட்டர் பால் தந்துச்சு. கண்ணு போட்டால் 4 லிட்டர் 3 லிட்டர் தரும். ஆனால் அதுக்கு வயிற்று கொடுக்காம பட்டினி போட்டு சாப்பிட முடியாதுல்ல. நம்ம எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி அதை தூங்குறோம்? அம்மா அம்மாங்குது. வயிற்றுக்கு திங்க முடியுமா அதை விட்டுட்டு? அது எப்படி முடியும்? அதோட வயிறு நம்பினா தான் நம்ம மனசு நிம்மதி. அது தூங்கும் போது தான் நாங்கள் தூங்குவோம். கண்டிப்பாக. ஆனால் விடிய நாங்கள் FM ரேடியோ போட்டு விட்டுட்டு அதுக்கு எந்திரிச்சு 2 மணி 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு பார்ப்பேன். அந்த ஓட்டு வீட்டு முன்னாடியே கதவை திறந்து வச்சு பார்த்துட்டு நீக்கிட்டு பார்த்துட்டே தான் இருப்பதுகளை. பாட்டு கேட்குங்களா மாடுங்க? ஆமாம், கேட்டெல்லாம் படுத்துருக்கும். ஐயா வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. கூலி வேலை போல. ஐயா நீங்கள் அம்மாவோட சேர்ந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மாடு வளர்க்குறீங்க? 15 ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்துறீங்க. எப்படிங்க இருக்குது இந்த மாடு வளர்ப்பு? மாடு வளர்ப்பு தொழில் நல்லா போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குங்க. இந்த மேவெல்லாம் இல்லாத போது ரொம்ப சிரமத்தில். மேவு வாங்கி போடலாம், தீனி வாங்கி போடலாம். ஏதோ மீன் ஒரு நாள் விற்பாரு, ஒரு நாள் வளர்த்து 2 நாள் போனா அதுக்கு தீனி வாங்கிட்டு வருவாரு. ஏதோ ஒரு 10 கிலோ 15. ஆனா இந்த டாக்டருக்கு செய்யறது தாங்க தாங்க முடியறது இல்லை. மாடு வளர்க்குற ஆசையே எரிச்சு விட்டு போறது மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஏதாவது வறுக்க மாட்டாசத்து டாக்டர் நம்பர் தராங்க. போய் இங்க இருந்து நான் மாடு சமைச்சு வந்துருச்சுன்னா இழுத்துட்டு போக முடியாது. ரோடு எத்தனை தூரங்க கொண்டு போக முடியுமா? ஐயா கொஞ்சம் வாங்க, 500 ரூபா. 500 ரூபா டாக்டருக்கு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் நீங்க சொன்னீங்களா, அது ஒரு பிரச்சனை. மாடு இழுத்துட்டு 2 மாடுங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த மாடு. தீனி இல்லை, நாங்கள் கொடுத்த எல்லாம் செஞ்சோம். என்னன்னே தெரியல. கால்சியம் போடணும். ஒன்று இங்கே படுத்துருச்சு, ஒன்று அங்கே படுத்துருச்சு. நிம்மதியே இல்லை. இப்போ கடன் ஆயிடுச்சுங்களா? நான் 1,80,000 ரூபா பேங்க்ல, அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல கடன் ஆயிடுச்சு. எப்படி நான் கட்டி எடுப்பேன்? கண்டிப்பாக வேதனை, எவ்வளோ வேதனைங்க. நிறைய மாடுங்க. கால்சியம் போட்டாரு, நல்லா தீனி கொடுத்தா கட்டுச்சு. நல்லா கொலுன்னு இருக்கு. ஒரு சீக்கு ஒன்றும் வராது, பாம்பு கடிக்காது, சீக்கு வராது, எதுவுமே வராது. ஆனால் டாக்டர் கொஞ்சம் வாங்க அண்ணா, கொஞ்சம் வாங்க ஐயா, கொஞ்சம் வாங்க சாமி, கொஞ்சம் வாங்க. எங்கே வராங்க? வரமாட்டேங்கிறாங்க. தூக்கு. நான் தூக்க முடியுமா? இல்லை, குட்டையிலேருந்து 6 பசங்க வந்து ஆளுக்கு 50 ரூபா 300 ரூபாய் என்னம்மா கொடுத்து இவரு. 600 ரூபா கொடுத்துட்டு மீன் விற்று 500 ரூபா கிடச்சிதுன்னு சொல்லி சோறு திங்கிறான். தூக்க வேண்டாம், அது 1 வாரத்தை கண்ணு போட்டு வேண்டான்னு இப்படி சொல்ல. நானும் அழுவுறேன். 3 நாளாக படுத்துருச்சு, 4 நாளாக திங்குதுங்க. ஆனால் எந்திரிக்க மாட்டேங்குது.
அப்புறம் இந்த வயிறு வெயிட்டாக இருந்தால் தான் அப்படின்னாங்கங்க. அந்த மாடெல்லாம் இந்த ஒரு 7 படி பால் தந்திருக்கு, ஏதோ குழந்தைல எல்லாம் கடன் கட்டி கரைச்சி ஏற்றிருக்கு அதான் போச்சு. இல்லைங்க நம்ம வளர்த்தனா 10 ரூபா இருக்குதுங்க, ஒன்றும் இது இல்லைங்க. நல்லா இது தாங்க, இது மைண்டிங் பண்ணான்னா நல்லா முன்னுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. எங்களுக்கு வசதி கம்மி தாங்க, எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் லோனுக்குன்னு போய் கேட்டோன்னா இப்போ தர்றேன் அப்புறம் தர்றேன் இப்போ தர்றேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, நீங்கள் ஏதோ வருமானம் இருந்ததுன்னா சொல்லுங்கங்கிறாங்க. அதனால நாங்கள் சம்பள சில்பெல்லாம் கேட்குறாங்க. அதனால நாங்கள் ரொம்ப சிரமத்தில் தாங்க. காளமாடு வேணாம், நாங்கள் ஊசி மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காளமாட்டுக்கு எப்படி வந்தீங்கய்யா? ஏன் காளமாடு வாங்க? காளமாடுன்னா நாங்கள் சொல்கிறது நல்லா கேடுங்க. நான் காளமாடு வர்றதுன்னா டாக்டரை நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வர்றதே இல்லைங்க. அப்புறம் அந்த மாடு சினைக்கு வரும்போதுங்க அங்கேயும் இங்கேயும் துள்ளி ஓடிடுதுங்க. ஓடும்போது என்ன ஆகுது, நாங்கள் வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால எல்லோரும் சொல்லுவாங்க, காளமாடு வச்சானா உங்களை தூக்கிடுங்க, உங்களை இது பண்ணிடும் குத்திடுங்கிறாங்க. நல்லா பொறுமையாக வளர்த்தனான்னா காளமாடு நமக்கு எப்போவுமே நல்லா நமக்கு வந்து அறிவான இது தாங்க. அது நம்ம பக்குவத்தில் இது பண்ணணுங்க. அதே மாதிரி காளமாடு இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, மாட்டுக்கு தொந்தரவு இருக்காதுங்க. நைட் நேரம் கத்துதுன்னு வைங்க, காலையில் நேரம் கொண்டு போய் நம்ம காலையை சேர்த்திக்கலாங்க. மாட்டுக்கு காலையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தும் போது வந்து மாடு வந்து நமக்கு அமைதியாயிருங்க. சரியான ஊசி போடாதனால என்ன ஆகுதுங்க, மாடுகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிடுதுங்க. ஓடும்போது நம்ம தொலைட்டு போக வேண்டியதாக இருக்குது. காளமாடு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்குதுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் காளமாடு நீங்கள் யாராவது வேணும்னா நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா இனப்பெருக்கத்துக்கு? இல்லை இனப்பெருக்கத்துக்கு அவங்களே தொலைட்டு வர்றாங்க, தேடிட்டு வர்றாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? நாங்கள் 300 ரூபா தாங்க. ஒரு தடவை சேர்ந்தாலே கரு நின்றுதுங்க. நிறைய பேர் வந்து எங்ககிட்ட மீச்சிட்டு போய் பரவாயில்லங்கிறாங்க. செனை பிடிச்சிருதுங்க. ஊசிக்கு விட அது இது வந்து இயற்கையாக செய்கிறதுனால அது ஒரு செனை நிற்கிதுங்கிறாங்க. இதுக்கு பராமரிப்புக்கு எவ்வளோ செலவாகுதுங்க காளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு? காளைக்கு மாத்திரம் நாங்கள் பில்லு போடுறோம், வக்கிப்பில் போடுறோங்க, அப்புறம் கோஸ்தலை ஏதாவது கொண்டு வந்து போடுறோங்க, எங்களால் முடிஞ்சதுங்க. அப்புறம் தவிடு புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு புண்ணாக்கு எல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு, அப்புறம் அரிசி கஞ்சி இருக்கலைங்க, அது கொஞ்சம் நாங்கள் அளவாக வச்சு எல்லாம் போடுவோங்க. மாடுகளை வந்து நீங்கள் மேய்ச்சல் முறையிலேயே நீங்கள் விட்டுறீங்க. அப்படி மேய்ச்சல் முறையில் விட்டுறது வந்து காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க? இல்லைங்க, இப்போ 2-3 ஹவர் தான் மேய்ப்போங்க. அவ்வளோதான். ஆமாங்க, வெயில் நேரம் மேய்க்க மாட்டோங்க, ரெஸ்ட் எடுத்துக்குவோம். 4:30 மணிக்கு விட்டோங்க. ஒவ்வொரு நேரம் நைட்டு 11 மணிக்கு எங்கள் மாடு வந்துடும். நைட்டெல்லாம் மேயுங்க. நைட்டெல்லாம் இங்கே இல்லைங்க, ஒவ்வொரு நேரம் மேயுதுங்க. நான் இருக்கிறத சொல்கிறேங்க. நாங்கள் இங்கே உட்காரும் போது டக்குன்னு 10 மணி 10:30 மணிக்கு அங்கே வந்துடுங்க. நான் உள்ளது நான் சொல்கிறேங்க. அது இல்லைங்க, லேட்டாகி விட்றனால நம்ம வந்து லேட்டாகி விட்றனால கொஞ்சம் நேரம் மேயுதுங்க, கொஞ்சம் சேர்த்து மேய்ஞ்சிட்டு வருங்க. இரவு நேரத்துலேயும் நீங்கள் விடலாங்கிறீங்க? விடலாங்க. ஐயா, நீங்கள் இளமையாக இருக்கீங்கய்யா. இப்போ உங்களுடைய வயது எவ்வளோங்க ஐயா? 74. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாக இருக்கீங்க. நான் ஒரு 45-50 தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறீங்க ஐயா? நான் நல்ல மீன் சாப்பிடுவேங்க சார். எப்படிங்க நீங்கள் சொல்லுங்க. நான் மீன் வந்துங்க மத்தி 1 கிலோ சாப்பிடுவேங்க. ஏங்க ஐயா? அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்குதுங்க. மத்தி மீனில் ஓப்பனாக சொல்கிறேங்க. எவ்வளோ, அதாவது அது வறுத்து சாப்பிடுவீங்களா குழம்புல? வறுத்தும் சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. அது என்ன ஆரோக்கியம் அதில் வந்து ரத்தத்துக்கெல்லாம் நல்ல ஒரு இது. அது இல்லாமல் அது மருந்து மெடிசன் மாதிரிங்க அது. மத்தி மீனை பொறுத்தளவு அடிக்க மாட்டாரு, போதை பொருள் தொட மாட்டாரு. ஐயாக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நான் ஒரு பீடியும் கூட குடிக்க மாட்டேன். அப்பா பள்ளிவாசல் அட்ரஸ் காட்டூர் பள்ளிவாசல் மாப்பிள்ளை குடிச்சா குடிக்கிற பையனா இருந்தால் பொண்ணு தர மாட்டேன், வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிடுவாரு. நானே இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டுங்க, முடியெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிங் எல்லாம் பண்ணி சேவமெல்லாம் பண்ணி நல்லா நீட்டாக துணி மாற்றிட்டு வந்தேன்னா 45 தாங்க வயசு. ஐயா ரொம்ப எங்கே தான் இருக்கிறீங்க? நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிங்க, உண்மையிலேயே ரொம்ப இளமையாக தான் இருக்கீங்க. அந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி ட்ரை அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. எல்லாம் இயற்கையானது. முடி நல்லா இதாக இருக்கு, பல்லு உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்களா? பல்லு ஆரோக்கியங்க, எல்லாமே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து இப்போ என்னன்னு தெரியுங்களா, இந்த மாடு கூட அந்த காலத்துலேருந்தே நான் உழைப்பாளிங்க. அதனால இப்போ கால் வந்து 2 கால் வலி தான், மற்றபடி எதுவும் இல்லை, மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, இந்த கையில் எதுக்குங்க தீவனம்? இது என்னதுங்க? இது மாட்டு மேய்க்கிறதுக்கு நாங்கள் அங்கே பூச்சி புழுவெல்லாம் வருமாலங்க, குச்சியோட தாங்க நாங்கள் போகணும். பூச்சி புழுவுனா பாம்பு கேம்பு இருக்கும், உள்ள காட்டு பண்ணியும் கூட மேய்ங்க. பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன்.
அதெல்லாம் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, வேப்பந்தலை வச்சுருக்கீங்க, இது மாடு சாப்பிடுங்களா? வேப்பந்தலையில் இந்த குச்சியில் அடிக்காமல் இப்படி இப்படின்னு முடுக்கும் போது அந்த மாடு அப்படியே வருங்க. எப்படி இன்னொரு டைம் பண்ணுங்க, இது எப்படிங்க? இப்படிங்க மாடு வருதுன்னு வைங்க, இப்படி இப்படி தட்டினானா அந்த மாடு அடிபடாமல் அப்படியே வெளியே வந்துருங்க. ஓ, அப்படியே போயிடும், அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதுவே வந்துடுங்களா? அதே வந்துடும். நான் சூழ்நிலைக்கு வேண்டி மாடு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேங்க. ஏதோ 10 ரூபா யார்ட்டையும் போய் கையாந்த கூடாது. கண்டிப்பாங்கய்யா. அதனால நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் கையாந்த கூடாது. அதே மாதிரி ஒருத்தருடைய தெய்வம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணுறோங்க. நான் அந்த காலத்தில் இங்கே வரும்போதுங்க ஒரு ஆள் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு இந்த ஏரியாவில். நீங்கள் தான் முதல் வந்தது நான் தாங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க. ஒளிமரம் 98 வாங்கினேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து இந்த இடம் வாங்கிங்க 30-35 வருஷம் ஆயிடுச்சு சார். கூடையே இல்லைன்னு வைங்க, அரிசி இருக்குல்லங்க, அரிசி பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு பக்கம் வச்சு விட்டுருவாங்க. வச்சு விட்டோன்னா ஆடு போயிருங்க. இது வந்து ஒரு காடு தான். இது இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குங்க? முசலுக நிறைய இருக்குங்க சார். முயல், வேற என்னென்ன? முயல் முதல்ல காட்டு பனியெல்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் இப்போ என்னன்னு தெரியலங்க, பனிகள்லாம் காணுங்க. அப்புறம் அது போக மயிலுக ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்குள்ள இருக்கு முயல் இருக்குது. காடாவா? அப்படின்னா காடானா காடா கிரே போடுறாங்களேங்க. ஆமாங்க, ஹோட்டல்ல எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு. ஓ, காடை எல்லாமே இருக்கு. யானை ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. யானை இல்லை. வேற ஏதாவது விலங்குகள் இருக்குங்களா? வேற எல்லாம் இல்லைங்க. சிறுத்தை அதெல்லாம் இல்லைங்க. அது இல்லை. அதெல்லாம் இங்கே பாடுபடுறாங்க. உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இல்ல ஒண்ணும் இல்லைங்க, நான் இருக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்தக்காரெல்லாம் வந்தா வீரப்ப காடு மாதிரி இருக்குது, எப்படி உள்ள போறீங்க. நான் அதை பத்தி கவலை இல்லைங்க. நாங்க எல்லாம் மாடு எல்லாம் சில பேரெல்லாம் இந்த டெல்லி முள்ள இருக்கலங்க. ஆமாங்கய்யா, செடிக்கு தான் முள்ளா இருக்கு. வேப்ப மரமா இருந்தா தள்ளி போயிடலாங்க. சப்போஸ் மாடு லேட் ஆகி வந்ததுன்னு வைங்க, டார்ச் அடிச்சு உள்ள போவோங்க நாங்க இதுக்குள்ளேயே. ஓ, தைரியமா போவோம். பாம்பு கேம் இருக்குங்களா ஐயா? எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தா சவுண்டு கட்டெல்லாம் அந்த பக்கம் ஒதுங்கிரு. கால் வைக்கிறது கொஞ்சம் பார்த்து வாங்க, பொறுமையா வாங்க. நான் போற வழியிலே வாங்க. பேரெல்லாம் மாட்டுகளுக்கு வச்சிருக்கீங்களா? என்னென்ன பேர் இருக்குங்க? பேர் வந்து குஞ்சா, ஒவ்வொரு அடையாளத்துக்கு வேண்டி குஞ்சா, பஜ்ஜி மாடுங்குவோம். பஜ்ஜின்னா ஃபுல்லாக ஒரு உருண்டையாக இருக்கும் ஒரு மாடு. அப்புறம் அது போக இங்கே காளைக்கு வந்து மைதீன் வச்சுருக்கோம். ஓ, மைதீன். ஓகே. கூப்பிட்டாலே வருங்களா? வரும் பாருங்க, நிற்கிது பாருங்க. எல்லாம் ஆடுகளும் கூப்பிட்டா வருங்க. இப்படியே வாங்க சார், நான் கூட்டி போகிறேன். வாங்க, இப்படியே வாங்க. இது கன்றுக்குட்டி இல்லைங்களா? இது கண்ணுக்குட்டிங்க. பாருங்க, பெரிய மாடு, அதோட குட்டிங்க இது. வாங்க, ஒன்றும் இல்லைங்க, முள்ளெல்லாம் இருக்காது சார். பொறுமையாக வரணும். சரிங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுறீங்க, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோங்க சார். வாங்க, இப்படியே வாங்க. வரேங்க. வாங்க, பொறுமையாக வாங்க. இந்த வழியாவே வந்துருங்களா மாடுகளும்? இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் மேய்க்கிறோங்க. எப்படிங்க இந்த காட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பாருங்கள், அட்வென்ச்சர் தான். அப்புறம் வேண்டியிருக்காங்க முள்ளு. இந்த மாடு மாடு இங்கே தான் மேயுது. மாடு பாருங்க. உள்ளே வர்றது ரொம்ப சிரமம் தான். வாங்க. ஆமாங்க பாருங்க. டேய் பத்திமா, இப்படி வா தங்க, இப்படி வா. எத்தனை மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க? இங்கே பாருங்க, இங்கே 9 மாடு இருக்கு. 9 மாடு இதுக்குள்ளேயே தான். ஆனால் உள்ளே போகிறது சிரமமாக இருக்குங்களா? எல்லாம் ரொம்ப சிரமம் இல்லைங்க. சிரமமெல்லாம் அங்கே பார்க்கறது இல்லைங்க. அதே பழகிடுச்சுங்க. என்ன இப்போ முள்ளு, அந்த டெல்லி முள்ளு தாங்க. அதான் சொல்ல சரன்னு போயிடுவேன் நான். இல்லாட்டி எப்படி மடன்னு போயிடுவேன். வாங்க சார். நைட் நேரத்துலேயே போவீங்களா? நைட் நேரம் டார்ச் இருக்கலங்க, அது வச்சுக்கோங்க. அதே பாருங்க, இப்படியே வாங்க சார். பாருங்க, எல்லாம் உள்ளே தான் இருக்குங்க. பாருங்க, அவ்வளோதான். மாடு ஒரு 2 மாடு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் மேய்ச்சல் கொடுவீங்க இங்கே? அதாங்க, இப்போ 4 மணிக்கு விட்டோங்க. இப்போ ஒரு 7 போது வெளியே கிளம்பிடும். 7 போது கிளம்பிடும். ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் லேட் ஆகி தான் வருங்க. உள்ள 2 மாடு இருக்கு பாருங்க. உள்ள 2, இங்கே 2, அங்கே 2, அங்கே 2. அது வந்து நான் வந்து எல்லா மாட்டுக்கும் பத்தாது இருந்தாலும் மாடு இதுலயே இறங்கி ஏறிடுங்களா? இறங்கிருங்க. இப்போ நம்ம அந்த வழி வந்தோம்லங்க, இதில் பூந்தா ஷார்ட்கட்டில் அப்படியே உள்ள அதில் வந்துடலாம். ஏன் இதுக்குள்ளே விட்றீங்க? நான் மேலே மேய்ச்சலுக்கு புல்லுக்கர் இல்லைங்களா சார்?
அதாவது இந்த நம்ம மேட்டுக்கையில் வந்து உங்களுக்கு மேவு கம்மிங்க. ஆ இதுக்குள்ள வந்து பள்ளக்கை இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க. அதனால மழை தண்ணி நிற்கிறதுனால ஆ பில்லுக கொஞ்சம் வந்துருக்குங்க. ஓ மழை வந்துடுது. இந்த மாதிரி இருந்தானா நல்லா மேயுங்க. ஓ மழை வந்துருச்சு இல்லைங்களா? நல்லா வரும். இங்கே காலைல எத்தனை முள்ளுங்க காட்டுங்க. எத்தனை முள்ளுங்க. முள் இது பாருங்கடா. இல்லை இது இது பரவாயில்லைங்க. இது கூட உள்ளே போனோம். சரி இங்கே வந்துருச்சுங்களா? ஐயா இந்த நம்மளுடைய மாடுகள் வளர்ப்பு பற்றியும் உங்க 71 வயதுன்னு சொன்னீங்க. உங்களுடைய 74 பாருங்க. ரஜினியுடைய வயசு உங்க வயசு ஒண்ணுதான். சூப்பர் ஸ்டாருடைய வயசு. இந்த ஏஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பால நீங்க வந்து இன்னும் உழைச்சிட்டே இருக்கீங்க. மாடுகள் வளர்ப்பு பற்றியும் நீங்க எந்தெந்த மாதிரியான உணவு முறைகளை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம சேனல் வழியாக நீங்கள் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாருன் டிவியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம சிவாருன் டிவி வழியாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா மாட்டுப்பண்ணைதாரர்கள் அணுகி உங்களுக்கான விடைகளை பெற்று வழங்குறேன். தொடர்ந்து சிவாருன் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.